வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் அடுத்து எந்த பக்கம் போகும்னு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. அந்த க்ளூ தான் சார்ட் பேட்டர்ன்ஸ். இத வச்சு மார்க்கெட்டோட அடுத்த மூவை எப்படி கண்டுபிடிக்கலான்னு இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதன்முறையா ஒரு பிரைஸ் சார்ட்ட பார்க்கும்போதே ஒரே கிறுக்கல் மாதிரி என்னதான் இங்க நடக்குதுன்னு ஒரு குழப்பம் வரும். ஆனா ஒன்னு சொல்றேன் நம்புங்க, இந்த கோடுகளுக்குள்ள மார்க்கெட் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கு. அந்த கதையை படிக்கிறதுக்கான மொழி தான் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பேட்டர்ன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் ரிவர்சல், கண்டினியூவேஷன் பேட்டர்ன்ஸ்னா என்ன, அதுல கப் பேட்டர்ன் மாதிரி சில முக்கியமான பேட்டர்ன்ஸை எப்படி ட்ரேட் பண்றதுன்னு வேகமா பார்க்க போறோம். கடைசியா இதெல்லாம் எப்படி பிராக்டிகலா யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். சரி, முதல்ல இந்த பேட்டர்ன்ஸ் ஏன் முக்கியம்? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இந்த சார்ட்டுங்கிறது மார்க்கெட்டோட மொழி. அந்த மொழியோட இலக்கணம் தான் இந்த பேட்டர்ன்ஸ். சும்மா ஏதோ மேலையும் கீழையும் போற மாதிரி தெரியிற பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை ஒரு தெளிவான சிக்னலா மாத்தி நம்ம கிட்ட காட்டுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இதனால நமக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட அடுத்த மூவ் பெரும்பாலும் எந்த பக்கம் இருக்க போகுதுன்னு கணிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஆனா இது ஒரு ப்ரெடிக்ஷன் டூல் தான். 100% கரெக்டா இருக்கும்னு எந்த கேரண்டியும் இல்ல, அதையும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, பேட்டர்ன்ஸ்ல முதல் வகையை பார்ப்போம். அதுதான் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். பேரை கேட்டாலே புரியுமே, யூ டர்ன் அஹெட்னு ஒரு போர்டு வச்ச மாதிரி தான். ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கிற ட்ரெண்டு இப்போ ரிவர்ஸ் ஆக போகுது, கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறது தான் இந்த பேட்டர்ன்ஸ். அதாவது மார்க்கெட் ரொம்ப நேரமா மேலேயே போய்கிட்டே இருக்கா, இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா போதும் ஏறினது, இனி இறங்கலான்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். அதே மாதிரி மார்க்கெட் விழுந்துகிட்டே இருக்கா, அப்போ போதும் இறங்குனது, இனி ஏறலான்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். ட்ரெண்டோட திசையே மாத்துற சக்தி இதுக்கு இருக்கு. இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன். இது ஒரு பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். அதாவது மார்க்கெட்ல காளைகளோட ஆட்டம் முடிஞ்சு கரடியோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சிக்னல் இது. இது எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. முதல்ல மார்க்கெட் ஒரு உச்சிக்கு போகும், அதுதான் லெஃப்ட் ஷோல்டர். அதுக்கப்புறம் அதை விட உயரமான ஒரு உச்சிக்கு போகும், அதுதான் ஹெட். இப்போ பையர்ஸோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதனால அடுத்த உச்சி முதல் ஷோல்டர் அளவுக்கு தான் போகும். இது ரைட் ஷோல்டர். இப்போ இந்த 3 உச்சியோட அடிமட்டத்தையும் கனெக்ட் பண்ணா ஒரு கோடு வரும் பாருங்க, அதுதான் நெக்லைன். எப்போ விலை அந்த நெக்லைனை உடைச்சு கீழே வருதோ அப்போ இறக்கம் ஆரம்பம். இதை ட்ரேட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. இது பியரிஷ் சிக்னல், அதனால நாம செல் பண்ண ரெடியா இருக்கணும். விலை நெக்லைனுக்கு கீழே நல்லா க்ளோஸ் ஆனதும் என்ட்ரி எடுக்கலாம். ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பானா நம்மள காப்பாத்திக்க ஸ்டாப் லாஸை ரைட் ஷோல்டருக்கு கொஞ்சம் மேல வச்சுக்கணும். டார்கெட் எவ்வளோ வைக்கலாம்னா, ஹெட்டோட உச்சியில இருந்து நெக்லைன் வரைக்கும் எவ்வளோ தூரமோ அதே தூரத்தை பிரேக் அவுட் பாயிண்ட்ல இருந்து கீழே கணக்கு பண்ணி செட் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி டபுள் டாப், அப்புறம் அதோட ஆப்போசிட் டபுள் பாட்டம். டபுள் டாப்ங்கிறது ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரே உயரத்துல 2 சிகரத்தை உருவாக்கும். பார்க்க எம் ஷேப்ல இருக்கும். இதுக்கு மேல என்னால ஏற முடியலன்னு மார்க்கெட் சொல்ற மாதிரி. இதுக்கு அப்படியே உல்டாதான் டபுள் பாட்டம். ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரே ஆழத்துல 2 பள்ளங்களை உருவாக்கும். இது பார்க்க டபுள் ஷேப்ல இருக்கும். இது இனிமே நான் கீழே விழ மாட்டேன்னு சொல்றதுக்கான சிக்னல். சரி, ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்னா யூ டர்ன் பார்த்தோம். இப்ப நாம பார்க்க போறது கண்டினியூவேஷன் பேட்டர்ன்ஸ். இதை நீங்க ஒரு டீ பிரேக் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது மார்க்கெட் அதோட பயணத்தை நிப்பாட்டல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அதே திசையில பயணத்தை தொடர போகுதுன்னு சொல்லுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடுவுல கொஞ்சம் சைட்வேஸ்ல மார்க்கெட் நகரும். இதுதான் அந்த பிரேக், அதாவது கன்சாலிடேஷன். இந்த பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் அதே அப் ட்ரெண்ட் தொடரும்னு சிக்னல் கொடுக்கறது தான் இந்த பேட்டர்ன்ஸ். இதுக்கு நல்ல உதாரணங்கள்னா ட்ரையாங்கிள்ஸ், ஃபிளாக்ஸ், பென்னன்ஸ். இதை நீங்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். பிரைஸ் ஒரு குறுகிய இடத்துக்குள்ள அப்படியே சுருங்கி சக்தியை நல்லா சேமிச்சு அப்புறம் திடீர்னு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அதோட பழைய பயணத்தை இன்னும் வேகமா தொடரும். இந்த கண்டினியூவேஷன் பேட்டர்ன்ஸ்லயே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கு. அதுதான் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான புல்லிஷ் சிக்னல். அதாவது காளைகளோட ஆட்டம் இன்னும் முடியல, இன்னும் மேல போக போறோம்னு காட்டுற ஒரு அமைப்பு. இதோட அமைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல விலை மெதுவா இறங்கி அப்புறம் மெதுவா ஏறி ஒரு டீ கப் மாதிரி யூ வடிவத்தை உருவாக்கும். இதுதான் கப். அதுக்கடுத்து சின்னதா ஒரு சரிவு வரும், அதுதான் அந்த கப்போட ஹேண்டில். எப்போ விலை அந்த ஹேண்டிலோட மேல்கோட்டையை உடைச்சு மேல போகுதோ அதுதான் சரியான என்ட்ரி பாயிண்ட். இதை ட்ரேட் பண்றதுக்கான ரூல்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு புல்லிஷ் சிக்னல், ஸோ நாம வாங்க தயாரா இருக்கணும். ஹேண்டிலுக்கு மேல பிரேக் அவுட் நடந்ததும் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸை ஹேண்டிலோட கீழ்ப்புள்ளிக்கு கீழே வைக்கணும். டார்கெட் எவ்வளோ தூரம் போகும் தெரிஞ்சுக்கணுமா? அந்த கப்போட ஆழத்தை அளந்து அதை பிரேக் அவுட் பாயிண்ட்ல இருந்து மேல ப்ரொஜெக்ட் பண்ணா நம்ம டார்கெட் கிடைச்சிடும்.
ஓகே, இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இது உங்களுக்கான ஒரு மினி ஷீட். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னா அது ஒரு பியரிஷ் ரிவர்சல், டபுள் பாட்டம்னா அது புல்லிஷ் ரிவர்சல், ட்ரையாங்கிள்னா அது கண்டினியூவேஷன், கப் அண்ட் ஹேண்டில்னா அது புல்லிஷ் கண்டினியூவேஷன். இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா கவனிங்க. எந்த பேட்டர்னுமே 100க்கு 100 வேலை செய்யணும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. மார்க்கெட் எப்ப வேணா நம்மள ஆச்சரியப்படுத்தலாம். அதனால பேட்டர்ன்கள் ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இதிலிருந்து நம்ம பணத்தை காப்பாத்துற ஒரே ஒரு கருவி ஸ்டாப் லாஸ் மட்டும்தான். ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது ஹெல்மெட் போடாம பைக் ரேஸ் ஓட்டுற மாதிரி. எப்பவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் முதல்ல வரணும். நீங்க இப்ப கத்துக்கிட்டது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிற ஒரு பெரிய கடல்ல ஒரு சின்ன துளிதான். ஆனா இது ஒரு மிக முக்கியமான ஆரம்பம். உங்க கற்கும் பயணத்தை இதோட நிறுத்தாம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. மொத்தத்துல இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ படிக்க கத்துக்கிறது மார்க்கெட் நம்மகிட்ட சொல்ற கதைய காது கொடுத்து கேக்குற மாதிரி. பையர்ஸ் பலமா இருக்காங்களா இல்ல செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கறாங்களான்னு அந்த கதை நமக்கு ஒரு தெளிவான படத்தை காட்டும். இது மாதிரி இன்னும் நிறைய ட்ரேடிங் நுணுக்கங்களையும் நிஃப்டி அனாலிசிஸையும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு பேட்டர்ன்ஸோட மொழி ஓரளவுக்கு தெரியும். உடனே உங்க சார்ட்டை திறந்து பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் உங்களுக்கு என்ன கதை சொல்லுது? அந்த ரகசியத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? யோசிங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு உதவியா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ட்ரேடிங் நம்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த விளக்கங்கள் உடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் சந்திப்போம்.